ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ஃபேமிலி அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் டெலிவரி நாங்கள் வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணிட்டோம், குழந்தைய கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் அவுட்டிங். மேக்ஸிமம் வெளியில் போகணுன்னு நினச்சாலே அதிகமாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போயிருப்போம். வேறு எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சுத்தமாக வெளியில் போகவே முடியல. ஈவினிங் ஒரு 6 o'clock அதுக்கப்புறம் தான் வெளியில் போனால் போக முடியுது. இல்லை, வீட்டிலேருந்து கிளம்புனதே 6 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஐ திங்க் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. விளையாடுற வயசில் குழந்தைங்களையும் வீட்டில் வச்சுருக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். வெளியில் போகணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. எங்கே போகணுன்னு சொன்னாலும் அவங்க சும்மா ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறதே வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் மாலுக்கு, ஷாப்புக்கு, இல்லை வந்து ஏதாவது சாப்பிட அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல. நம்ம ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவங்கள சமாளிக்க முடியாமல் அழ வச்சு அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் எப்பயுமே சரி, ஒரு பீச்சுக்கோ இல்லை சிம்பிளாக பார்க்கோ போனோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு முன்னாடி அவங்க ரெடியாகி நிற்கிறாங்க. ஸோ நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போனோம்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். ஏதாவது ஷாப்ஸ்க்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ் பார்க்குறதுக்கு, இல்லைனா ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இடத்துக்கு வரும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட தான் இருப்போம். அவங்கள தான் டேக் கேர் பண்ணிப்போம். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும். அவங்க கூட விளையாடுறது, பேசுகிறது, இந்த மாதிரி அவங்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. மேபி இந்த ஏஜில் அதுதானே அவங்களுக்கும் தேவை. எப்பயுமே வெளியே போய் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கூட ஒரு குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆல்சோ ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம போயிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறது இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் ஒரு 15 to 20 டேஸில் இவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா எனக்கும் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அந்த டைம்லேயும் இல்லை. அப்போது சமையல்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அந்த டைமில் மேக்ஸிமலிஸ்ட்டாக இருந்தேன். அதனால் வீட்டு ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாகவே என்னால் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரியும் ஒரு லைஃப் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டைம் வெளியில் போயிருக்கோம். வெளியில் போயிட்டு நிறைய மேக்ஸிமம் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வெளியில் போய் சாப்பிட்றதுக்காக தான் போவோம். ஓகே, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு டே நம்ம போயிட்டு சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு வரலாம் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். பட் ஆனால் நிறைய டைம் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல போய் சாப்பிட்டு ஃபுட்டு நல்லா இல்லாமல் போயிடும். வீட்டுக்கு வந்துட்டப்பறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோமே, இது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய டைம் யோசிச்சுருந்துருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஓகே, நம்ம வெளியில் போகணும், அவ்வளோதான். ஸ்பெண்ட் பண்ணணுன்றது மேண்டட்ரி கிடையாது. வெளியில் போய் பீஸ்ஃபுல்லாக அந்த ஒரு டே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்டிங்கில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கான்ட்டு யோசிச்சு பார்த்தா ஸ்பெண்டிங்கில் கண்டிப்பாக கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வீட்டுக்கு வந்துட்டப்பறம் அது கஷ்டம்தான் படுவோம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த ஒரு ஜாய் கிடைக்கும். நமக்கு ஒரு பெரிய மெமரியாகவும் அது இருக்கும். இதனால தான் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகிற இடத்த அவாய்ட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வெளியில் போகிறதே எதுக்காக, ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான். அது ரிட்டன் போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்படணுன்றப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகாமலே இருந்துடலாம். ஃபுட்டு நான் கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போவேன். குழந்தைங்க இருக்காங்கன்றப்போ நம்ம எல்லா தடவையும் வெளியில் வாங்கி கொடுக்க முடியாது, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் ஹெல்த்தியாகவும் இருக்காது, எல்லா ஃபுட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்காது, வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நான் மேக்ஸிமம் வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போவேன். இதனால் எனக்கு மணியும் சேவ் ஆகிடும், ஹாப்பியாகவும் இருந்துட்டு வர முடியும். லக்ஸரியாக இருந்துட்டு வரதை விடவும் சந்தோஷமாக இருந்துட்டு வருமானது தான் முக்கியம். மேக்ஸிமம் வீட்லேயே இருக்கிறதுனால எப்போயுமே நிறைய வேடிக்கை பார்க்கணும், நிறைய ஆட்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் மைண்டில் தோணும். என் ஹஸ்பண்டும் சொல்லுவார், கீழே சும்மா ஒரு வாக்கிங் போய்ட்டு. அப்போ நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு கீழேயும் வந்து ரொம்ப எம்டியாக தான் இருக்கும், ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லாரையும் நிறைய பேரை பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீச்சுக்கோ பார்க்குக்கோ இந்த மாதிரி போகும்போது தான் நிறைய ஆட்களை பார்க்க முடியும். ஒரு நேச்சரை வந்துட்டு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
மற்ற இடத்துக்குலாம் போகிறப்போ எப்படி ஆகும்னா, ஆளாளுக்கு ஒரு ஒரு சைடு போயிடுவோம். ஆளாளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறோன்னு போனாலுமே கூட அவங்கவுங்க குழந்த ஒரு சைடு போயிட்டு ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிருவா, என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு போயிடுவார், நான் ஒரு சைடு போயிடுவேன். அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு சைடில் போயிட்டு எதையாவது ஒன்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபேமிலி அவுட்டிங் வரும்போது மட்டும்தான் எந்த ஒரு மொபைல் கூட நம்ம எடுக்க மாட்டோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம அத்தனை தடவை மொபைல் எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி வெளியில் போயிருக்கும்போது மொபைல் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கும் நம்ம குழந்தைங்கள பார்க்குறது, இந்த மாதிரி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆல்சோ என் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அவள் போகிறன்றப்பவே அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள். அங்கே போயும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் என்ஜாய் பண்ணாள். அவளுக்கு அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு அவளுக்கு மனசே இல்லை. ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு எதுவுமே வாயை திறந்து கேட்கவே இல்லை. கடைசியாக வரும்போது இந்த சுற்றுற இந்த ராட்டினம்னு நினைக்கிறேன், இதுக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியல, இது மட்டும்தான் விரும்பி கேட்டா, இது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அவள் எது கேட்டாலும் வேண்டான்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுவா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நம்ம குழந்தையாக இருந்தப்போ நமக்கும் இருக்கும். ஃபுட்ஸில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவுட் சைட் ஃபுட்டு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால் என்ன பண்ணாலும் கொடுக்க முடியாது. அவங்க அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் வந்தாகணும். நம்மளும் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக. யாருங்க சொன்னது வெளியில் போனால் நிறைய ஸ்பெண்ட் ஆகும், ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. எப்பயுமே கம்மியாக செலவாகும் போது தான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நிம்மதியாக வீட்டுக்கு வர முடியும். இந்த மாதிரி தான் சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக என்னோடய ஈவினிங்கை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது நிறையா ஸ்பெண்டிங்கில் தான் வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.